ஆச்சும் பாவங்கமாக பண்ணிட்டோமா? நமக்கு மட்டும்தான் அடி வலிக்குது இப்படி. என்னடா குவாலிட்டி இது. ஹைங்க. ஸோ கொடைக்கானல் வந்து தொடர்ந்து மழையாக அடிச்சு ஊற்றிட்டு இருக்க காரணத்தினால் நம்மளால் ரைடே பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வந்து டீ குடி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிறோம். நம்மளோட சேனல் நமக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. மற்றெல்லாம் வந்து மோட்டரில் கண்டிப்பாக பண்ணிட்டே வாங்க போகலாம். அவ்வளோப்பா ஷார்ட்டிங் ப்ரோன் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோன். உட்காரா. பெட்ரோல் 2 கோடி இருக்குது, போயிட்டு வந்துடும்ல. சரிம்மா, இது மேப் போடு, நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் இங்கேருந்து வந்து 21 கிலோமீட்டர் தானே நம்மளோட பூம்பாறைக்கு. ஆக்சுவலாக எந்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம்னா பூம்பாறைக்கு போக போகிறோம். பட் வந்து நம்ம ஏரியா பக்கம் இப்படி இருக்குது, அந்த ஊரில் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரியல. 3 கோடிக்கு மேலே பெட்ரோல் மெயின்டைன் பண்ண சொன்னாடா. நம்ம இங்கே 2 கோடி 3 கோடி தான் மொத்தத்துக்கே பெட்ரோலே போடுறோம். அப்படின்னா ஃபியூல் பம்ப் வந்து சீக்கிரமாகவே அடி வாங்கிடும். சரி விடுங்க, மாற்றிக்குவோம். பட் வந்து இப்போ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இப்படி இருக்குது. பட் வந்து வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். ஓகேங்க, அட்லாஸ்ட் நம்ம மூஞ்சிக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. எக்கா இதாங்க ஸ்கூட்டியை நம்பக்கூடாதுன்றது. சௌரியத்துக்கு வராங்க. அட்லாஸ்ட் நம்மளோட லேக் வந்து ரீச் ஆக போகிறோம். அப்பா கிளைமேட் ரொம்ப மோசங்க. பட் வந்து கீழே இருந்து வரவங்களுக்கு இது ஒரு வரம். பட் கொடைக்கானலே இருக்கவங்களுக்கு வரமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போய்க்கும். நம்மளோட வண்டியில் அஜார் சுவிட்ச் வேறு இல்லை. பட் வந்து மிஸ்ட்டில் வந்து இந்த இடத்துலதாங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும். எந்த பக்கம் எப்படி போகிறதுனே தெரியாது. ஆனால் பாருங்கள், அங்கிட்டு இருந்து வருவாங்க, நம்ம இங்கிட்டு இருந்து வருவோம். அங்கிட்டு இருந்து வரவங்க இங்கிட்டு போகிறவங்கன்னே தெரியாது. இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும். இதில் எப்பரா போகிறது எப்பரா வருது அப்படின்ட்டு. பொறுங்கங்க, எப்போயுமே லெஃப்ட்டில் ஏறக்கூடாது. இந்த பாருங்க அணைச்சி விட்ருவாங்க. எப்போயுமே ரைட்டில் தான் ஏறணும். ஏன்னா அங்கிட்டு தான் அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, அந்த கண்ணாடியில் மட்டும் ஒரே ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வச்சிட்டோம்னா அதிலே இருக்கும். சப்போஸ் தெரியாமல் ஒரே ஒரு டைம் மட்டும் நகட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு மாரி ஆங்கிள் வச்சுட்ருக்கணும். ஒரே ஆங்கிலே செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். காலத்துக்கு மேலே வச்சுக்குவோம். ராஜா பகவத் மாரி போவோம். ஃபேண்டான் அரிச்சு பா லைட்டே போட்டாங்க. மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 5:24 ஆயிடுச்சு. பட் வந்து நம்மளோட பூமாரிக்கு வந்து இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குதுங்க. கோவில் கீழெல்லாம் போக வேணாம், மெயின் ரோட்லேயே கடை இருக்கும். மெயின் ரோட்டில் இருந்துகிட்டே இங்கிட்டு கோட்டை செவருலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அருமையான வியூ இருக்கும். நான் காட்டுறேன் உனக்கு, நீ ஏன் கதற. அருமையான வியூ இருக்கும். பட் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னோம்னா, இன்றைக்கி வந்து சண்டேவா, அங்கே வந்து டீ ஷாப் வந்து இருக்குமா என்னன்றது தான் நமக்கு டவுட்டே. இல்லை அப்படின்னோம்னா நம்ம வேறு ஏதாச்சும் கடை தான் குடிக்க முடியும். அப்போ நமக்கு வந்து வியூ பார்க்க முடியாது. வியூ பார்த்து நம்ம அந்த இதை ரசிக்க முடியாது. இங்கே இப்போ தான் பார்சல்லாம் இல்லை நம்ம ஊரில். நம்ம ஊரில் வேணால் நம்மளே ஃப்ளாஸ்க் எடுத்து போய் வாங்கினா தானே உண்டு. இங்கே தான் பிளாஸ்டிக்லாம் பேன் ஆச்சே. கொடைக்கானலை பொறுத்தளவுக்கு 5 லிட்டர் கேனு 5 லிட்டர் கேன் மட்டும்தாங்க இருக்குது. 5 லிட்டரு 20 லிட்டரா, 5 லிட்டர் 10 லிட்டரு 20 லிட்டர் நினைக்கிறேன். அந்த கேனுங்க மட்டும்தான் இருக்கும். நீங்கள் யாராச்சும் 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் வேணும் அப்படின்னா இங்கெல்லாம் கிடைக்காது. நீங்களே கொண்டு வந்தாலுமே ரைட்ண்ணா, நான் தான் கொஞ்சம் எங்கிட்ட வந்துட்டேன் போல கூலியாக பார்த்துட்டு. நீங்கள் யாராச்சும் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அதை வந்து நம்மளோட டோல்கேட் இருக்குங்க சில்வர் ஃபால்ஸ்ட்டு. பட் அங்கேயே வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கி வச்சுருவாங்க, செக் பண்ணி வாங்கி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில. இங்கே இல்லை தலைவா, முன்னாடிக்கின்னு இருந்தாங்கன்னா சரி வா, நீ இருந்தாலும் நம்மகிட்ட எல்லாமே தரவாக இருக்குது, நம்மளாம் ஒருத்தன் இது பண்ணிட முடியாது. என்ன தலைவா உங்கள் ரூட் இங்கே இருக்குது, நீங்கள் தான் அங்கிட்ட ஏறிட்டீங்க மறந்த வாக்கில். மொரட்டாக இருக்குதுங்க. ஏங்க மிஸ்டாக பாருங்க, அஜார் சுவிட்ச் வேறு இல்லை நம்மகிட்ட. பட் வந்து போவோம், ஒரே வண்டிக்கு பின்னாடியே போகிறது நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். வேகமாக போகிறதும் டேஞ்சர் தாங்க இந்த மிஸ்ட் பனிமலை. காஷ்மீர் பேர் இருக்கா நம்ம ஊர். ரோட்டில் பனி மட்டும் கொட்டி கிடந்தா காஷ்மீரே தான்டா நம்ம ஊர். இது தாண்டா சொர்க்கம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்குது. ஸோ கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து இதாங்க. போகலாம் உள்ள, பட் வந்து இப்போ போக முடியாது நம்மளால. நம்ம எங்கே டீ குடிக்க போயிட்டுருக்கோங்க. அங்கேருந்து 17 கிலோமீட்டர் போடுறீங்க, பட் இங்கேருந்து 18 கிலோமீட்டரா? என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது டேய், எனக்கு புரியல. அங்கேருந்து அந்த மயில் கல்லில் வந்து கல் வச்சுருப்பாங்களேங்க, அதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா 17 கிலோமீட்டர் போட்டிருந்தாங்க. சம்திங் 17 கிலோமீட்டர் தான் போட்டாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துருப்பேன், அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 18 கிலோமீட்டர் போட்டுருக்காங்க. பட் அங்கேருந்து வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் பக்கமாச்சும் வந்திருப்போம். பட் வந்து ஆனால் இங்கேருந்து என்ன 18 கிலோமீட்டர்ஸ்னால் பார்த்துக்கோங்க என்ன ஒரு பித்தலாட்டமாக இருக்குதுன்ட்டு. சரி ஓகேங்க. ஸோ இந்தமாரி ஒரு பிளேஸில் வந்து ரைட் டைத்தில் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே ரொம்ப 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 ரிஸ்க்குங்க. ஏன் அப்படின்னா மரம் விழுகலாம், வண்டி வந்து முன்னாடி வராங்களேங்க கொஞ்சம் ஸ்பீடாக வரலாம், பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம மேலே வந்து மோதலாம். ஐயோ அவசரமாக பேசுகிறேனே. சரி ஓகேங்க, இந்தமாரிலாம் நடக்கலாம். ஸோ அதாவது இந்தமாரி டயத்தில் வந்து இந்த ரைட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்றத சொல்ல வரேன். நம்மளும் லைட்டை போட்டுக்குவோம்.
ஆனது ஆச்சு எல்லாம் கையா மீறி போச்சு அடையன் வெட்டி பேச்சு ரொம்ப சொக்காய்க்குது மேட்ச்சு பா. இந்த மாதிரி லைட்லாம் போனீங்கன்னா கண்ணே தெரியாதுங்க. உண்மையிலே எங்கிட்டாச்சும் வந்து குத்தேறிவேன் பார்த்துக்கங்க. நான் இங்கே போட்டிருக்கேன், ஏன் இங்கே 14 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, அங்கே 18 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. என்னங்க நீங்கள் இதில் நான் எதனா டிஸ்டன்ஸ் இது பண்ணிக்க முடியும்? அட்லீஸ்ட் என்கிட்ட இப்போ கூகுள் மேப் வந்து கிடையாது. இது வந்து ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட். இது ஒரு ஃபைன் ஃபாரஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் எல்லாம் ஃபைன் ஃபாரஸ்ட் தான், வாங்க பார்ப்போம். பட் என்கிட்ட வந்து இப்போ கூகுள் மேப் வந்து இல்லை அப்படின்ற பஸ்ஸில் வந்து பார்த்துக்கங்களேன், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அவங்க சொல்கிற டிஸ்டன்ஸ் வச்சு தான் போக முடியும். தான் அங்கிட்ட தான் 17 கிலோமீட்டர்னு படிச்சிருக்காங்க. அது என்ன டிஸ்டன்ஸ் தெரியல. அந்த ஓரத்துலேயே போனேன்னா ஒன்று அடித்து பறக்க விட்ருவாங்க. அந்த ரோடு மோஸ்ட்லி கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும் இந்த பக்கம். நான் வெயில் டயத்துலேயே நம்மளால் இந்த மோசமான ரோட்டில் தான் இது கொஞ்சம் தான் டஃப்பாக தான் இருக்கும். பட் வந்து ரெயின் டயத்தில் பார்த்துக்கப்ப போகும்போது ஒரு 30-40 நம்ம க்ரூஸ் பண்ணிக்குவோம். தொண்டை தண்ணி வத்த பேசுகிறோம், போய் ஒரு டீயை குடிக்கிறோம். மலைக்கு இதாம்மா அங்கே ஒரு டீ கடைக்குமே இல்லாமல் இருந்துடும். ஏன்னா போகுது நான் மனசையே விட்டுருவேன்ப்பா சாமி. ஓகே, எந்த அளவுக்கு தெரிய போகுதுன்னு தெரிலப்பா. இந்த கேமராக்குள்ளே வேறு தண்ணி போனால் எடுக்குமா என்னன்னு வேறு தெரில. வாங்கினது நம்ம மலையில் எங்கே நிலைய விட்டு ஓட்டிருக்கோம், ஒரே ஒரு டைம் நிலைய விட்டு ஓட்டிருக்கோம். பட் அப்படி இருந்துமே நம்ம எடுத்து வச்சிட்டோங்க. இவன்தோ நம்மளோட வண்டியை வந்து ஆர்டிஓ சரண்டர் பண்ண கொண்டு போகும்போது. ஸோ குணா கேவ் போகிற வழி பட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மீன்ஸ் டைம் ஆயிடுச்சுங்க. பட் வந்து 4 o'clock வரைக்கும் அலோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், மரம் எப்படி சாஞ்சு நின்றுட்டுருக்குன்னு எனி டைம் முழுகலாம். எல்லா மரமே சாஞ்சு தான் இருக்குது. பூம்பாரிக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரையா? பூம்பாரிக்கு வந்திருப்பேன். நீ கூக்கால் தான் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன். பூம்பாரிக்கு வந்திருப்பேன், நீ கூக்காலுக்கு வந்திருக்க மாட்டேன். நானே கூக்கால் வரைக்கும் தான் போயிருக்கேன், மணம்னூர் போனதில்லை. மணம்னூர் போகணும். சரி, இடையில போய்க்குவோம். மணி 5:43 ஆச்சு, கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. ஆக்சுவலாக நம்ம வந்து இருட்டும் போது தான் மேலே ஏறி வருவோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருட்டிடும். ஆக்சுவலாக இருட்டிடும். பட் வந்து இது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானல் வந்து 24 கிலோமீட்டர், 21 தான், 21 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். பட் வந்து நம்ம என்னங்க டீ குடிக்கிறது இவ்வளோ தூரம் தான் போகிறோம். நமக்கு மேலே போனவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு டீ குடிக்க வந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சேர்ந்து எவ்வளோ தூரம் வந்து போவீங்க அப்படின்றத மட்டும். அது வந்து எவ்வளோ தூரம் போவீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் போய் டீ வந்து குடிச்சிருக்கீங்க அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். போகிற வழியில் டீ குடிக்கலாம் பேச விரும்பலை. டீ குடிக்கிறதுக்காக வேண்டிய போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இதை தாங்க நான் சொல்கிறேன். இது என்னடா ரோட்டில் பொழந்து கிடக்குது, ரோடு பேர்ந்து கிடக்குது கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் பொழந்து கிடக்கிறத பார்க்குறேன். மரம்டா, அட பாவிகளா, மரத்துக்கு அடியில் வந்து நிற்க வச்சிட்டிங்களாடா, சீக்கிரம் போங்கடா, விழுந்துட போகுது மேலே இங்கே. இங்கே பாரு, அதான் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வெட்டியாக உடச்சி எடுத்துருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக இதாங்க சொன்னேன். பட் வந்து மழை நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்தமாரி ரோட்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவே ஓட்டுங்க. எப்போயுமே நீங்கள் ரோட்டில் ஒரு கண்ணு வச்சிட்டாலுமே உங்களை சுற்றி வந்து சைடில் என்ன நடக்குதுன்றதும் ஒன்று பார்த்துக்குங்க. இல்லைனா கூட யாராவது சொன்னாங்களா அவங்கள கூட நீங்கள் கொஞ்சம் பார்க்க சொல்லி இது பண்ணிக்கோங்க. ஐயோ, லாரி ஓட்டக்குங்கிறது இந்த ரோட்டில் பெரிய கஷ்டமே. ஏறலானும் போது குறுக்கால் வருவாங்க, இல்லைனா ஒரு பெண்டு வந்துடும். நமக்கும் அவ்வளோ டைம் வேறு இல்லை. இருட்டிடுச்சுன்னா இந்த பக்கம் மாதிரி நார்மலாக டே டயத்தில் இருட்டின மாதிரி தான் தெரியுது. இல்லை ஈவினிங் வெளிச்சமாக இருக்கும்போது இருட்டின மாதிரி தான் தெரியுது. இதில் இருட்டிடுச்சுன்னா எப்படி தெரியும்? அந்த லாரிக்கு பின்னாடி போகிறது தாண்டா ஒரு டேஞ்சரே. எங்கனக்குள்ளே எந்த குழி வரும்னே தெரியாதுடா. இங்கே பாரு, அது அவ்வளோக்கும் தெரியவும் இல்லை. பார்த்தியா, டயர் கொஞ்சம் இந்த பெரிய டயரு 2 டயர்னால நம்ம தான் கொஞ்சம் இது பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ ரோடு இங்கிட்டு போதா, நான் இப்படி தான் போகுதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ காட்டு மல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க இங்கே. சரி, புலி என்னடா ஆழ தூக்கிட்டு இருக்குது. புலி வந்து ஆழ தூக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கேன். பட் வந்து நடமாட்டம் இருக்குங்க, நான் சொல்ல முடியாது இந்த பக்கம். அதான்டா மிரண்டேன் நானே, அப்புறம் தான் தெரியுது. இதில் உண்மையிலே ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் போகவே முடியும். நீ எடு நாடுலாம் இந்த கெத்தெல்லாம் காமிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஜிக்ஸாக் வளைவுங்க இது. இந்த டேனிங்லாம் வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது ராசா. இந்த அப்புறம் ஜிக்ஸாக் டேனிங், அப்படி ஒரு வளைவு இப்படி ஒரு வளைவும், அதான் ஜிக்ஸாக். இங்கே ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு இருக்குமே, அமேசிங் ஃபால்ஸ். ஒரு அண்ணா வரட்டும். வேணாம்,
ஐயோ இந்த ரோட்டில் ஓட்டணும் உயிரை கையில் பிடிச்சி ஓட்டணும் போல இருக்குதேப்பா. ஆமாங்க, ஸ்லோ பண்ண கூட மாட்டேங்கிறாங்க, சங்கின்னு வராங்க. இருக்கிறது ரோடு சின்னண்டா. சப்போஸ் ஒரு இடி இடிச்சோம்னா அவங்க வண்டியில் ஒன்று ஸ்க்ராட்ச் ஆகும். இல்லை அப்படின்னோம்னா நம்ம எங்கிட்டாச்சும் இறங்கிட்டு போவோம். பட் ஓகே ஃபைனு, பார்த்துக்குவோம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு டைலாக் பண்ணி அடிச்சு விட்டுட்டோம்னா நம்மளை யாராலும் அசிக்க முடியாதுப்பா. கிட்டக்கில் வந்துட்டோம். பட் வந்து இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளோட பள்ளி வந்து தெரியும். பட் வந்து இப்போ தெரியாது. வா செம்மையாக இருக்குறா. அது மலை மாரி எனக்கு தெரியலடா. அந்த பூமி இந்த 360 டிகிரியில் பார்க்கும்போது பூமி ஒரு மாதிரி ரவுண்டாக இருந்தால் அதுக்கு மேலே மலையாக தெரியும் பார்த்தியா, மரம். உங்களுக்கு வரும்போது வந்து அந்த வியூ காட்டுறேன். வரும்போது வந்து இதில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். இங்கேயே வியூ பாயிண்ட் இருக்கடா, இங்கே நின்றோமா? வேணாம் நம்ம பார்க்க வந்து வா கியா பேட்டரி கார் தான். ஆனால் வேறு லெவலில் இருக்குது. நம்ம பூம்பாறைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர். ஆனால் பாவிகளா, அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோமாடா. இன்னும் 5 கிலோமீட்டர் போகணுமாடா? சரி ஓகே, இன்னும் 5 கிலோமீட்டர் போகணுமாடா. மிஸ்ட்டாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அல்டிமேட் வேறு லெவலுங்க. அதாவது எப்படின்னா லவ் பண்ணுறது ஒரு பிள்ளை, கல்யாணம் பண்ணுறது இன்னொரு பிள்ளை பண்ணுவாங்க இல்லைங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம போகிற டெஸ்டினேஷன் வந்து பூம்பாறை அப்படின்னா நம்ம பூம்பாறைக்கு தான் போகணும். அதை விட்டுட்டு சரி ஓகே இந்த பக்கத்தில் இருக்க இந்த வியூ பாயிண்ட்லேயே நம்ம டீ குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஐய இந்த லெவலில் இருந்துச்சுன்னா அங்கே என்னங்க பூம்பாறையில் அந்த வியூ பாயிண்டே ஒன்றும் தெரியாது போல இருக்குது. அட்லாஸ்ட் மணி வந்து 6:03 ஆயிடுச்சுங்க. 6:03 டீ அந்த இருக்கா டீ கடை இந்த அங்கனுக்குள்ளே போட்டுட்டோம். ஐயோ கீழே ஒன்றுமே தெரியலையே. பாடுறி அவனும் விரட்டி வந்துட போகிறான். டே அங்கிட்டு பாடுறா வண்டி வரும். இதில் இறக்கிடலாண்டி, திரும்பி ஏற்றும் போது வால்டாயிரம் மட்டும்ல. என்ன ஒன்றுமே தெரில. எங்கே கீழே அதுதான் நான் பூம்பாறைக்கு போகிற ரோடு. என்ன பண்ணலாம்? டீ இருக்குமான்னு நினைத்தில்லடா. அங்கே பாரு கழுவிட்டு இருக்காங்கடா, போய் கேட்டு வாடா டீ இருக்கான்ட்டு. இப்போ தான் போய் கேள்வி டீ இருக்கான்ட்டு. பிளாக் டீ இருக்கான்னு கேளு. நான் அப்படி வண்டியை போட்டு நிற்கிறேன். டீ தான் மலைக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டேன். அதையும் இல்லைனா வேறு ஏதாச்சும் கடையில் போய் பிடிச்சிட்டோ. அட்லாஸ்ட் அந்த டீ கடையில் வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க. பட் வந்து டீ இருக்குதா அப்படின்னு தெரில. இருக்கா டேய் புரியுங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு கோமுட்டி குக்கர் ஒரு சுச்சுக்கும் லாக்கிலடான்னு சொல்லுவாங்க இல்லைங்க. அதில் வந்து நம்ம தம்பியும் ஒருத்தன் கோடை பேக்கரிக்கு வந்தால் இருந்தாச்சு. ஃபோன் பண்ண வேறு எடுக்க மாட்டாங்க. ஒரு அதாவது செலிப்ரிட்டி கூட எடுத்துருவாங்க ஃபோனை. இவன் வந்து ஃபோனே எடுக்க மாட்டான். என்ன டீ சொல்லியிருக்க? பிளாக் டீயா? பிளாக் காஃபி இல்லை. சரி டீயே சொல்லு. பிளாக் டீ, இஞ்சி டீ, லெமன் டீ அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்கிறோம். தொண்டையில் கிச். சரி சொல்லிட்டு சூடாக பப்ஸு கிப்ஸு ஏதாச்சும் வாங்கிட்டு வா. சூடாக ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வா. நான் வியூ பாயிண்ட் பார்க்கணும். சரி நீ சூடாக ஏதாச்சும் இருந்தால் வாங்கிட்டு வா. அப்படி இல்லைனா பிஸ்கட் ஏதாச்சும் பிடிச்சிட்டு வா. எனக்கு ஒன்று 2 மட்டும் வாங்கிட்டு வா. இன்னும் வாங்கிட்டு வா. ஆனால் 200 தான் இருக்குது பார்த்துக்க. அதுக்குள்ளே வாங்கிக்க. இல்லைனா இங்கே உட்காந்து இந்த பாரு வெளியே பார்த்து அள்ளி போட்டிருக்காங்க. நீ தான் கழுவிட்டு உட்காந்துருக்கணும் பார்த்துக்க. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் எதுக்குலாம் அவனுக்கு ஜர்க்கின் வாங்கி கொடுத்துருக்கேன். தூக்கி ஜர்க்கின் சொல்லிட்டு வாடா என் டொமேட்டோ. பேசாதடா ஃபோனை விடா பாடு. நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா அவன் நம்மளை ஒரு வேலை சொல்கிறாங்க. அதாங்க மட்டும் பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே பட் வந்து மெயின் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். பட் வந்து கீழே இருக்குல்லங்க இந்த பிளேஸு. இதில் வந்து மிஸ்ட்டு வந்து இப்போ ஃபார்ம் ஆகிருக்குது. மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகலை ஃபார்ம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னோம்னா நம்மளோட வந்து இதை வந்து பார்த்துக்கலாங்க. இதையா ஐயோ சரி நம்மளோட பூம்பாறை வந்து கீழே தாங்க. ஸோ அந்த வியூ வந்து நம்ம வேறு லெவலில் இருக்கும். ஓகே மத்தியில் இருக்கோம். சரி இது என்னது மாறு வேஷத்தில் இருக்கும். மத்திக்கு வந்துடும். லைட்டாக போடுறான். என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சு அப்படின்னா ஒரே சரிங்க. என்ன ஒரு சம்பவம் ஆகி போச்சு அப்படின்னு பார்த்துருந்தாங்க. ஸோ ஏன்டா நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா, எதுவும் பாவம் எதுவும் பண்ணமான்னு தெரிலங்க. ஸோ நம்மளோட பைக் வந்து அப்படியே இங்கிட்ட வந்து சாஞ்சு என்ன தெரியுமாச்சு ஒன்று சரிங்க காட்டுறேன். பட் வந்து இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நான் சரியாக கவனிக்கலை, விட்டுட்டு டீ வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். பட் வந்து இதில் வந்து அடிச்சிருச்சுங்க. எங்கே அடிச்சிச்சு இந்தா பாருங்கள்.
தெரியுதா? பட் வந்து இதில் வந்து அடிச்சிருச்சு. பட் வந்து இந்த பாருங்க, இது ஒரு ஸ்க்ராட்சு. இது வந்து ஏற்கனவே இருந்தது. பட் வந்து இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் நொறுங்கிருச்சு. பட் வந்து அந்த பீஸும் நம்ம மாற்றணும், இந்த பீஸும் மாற்றணுங்க. பட் இதே எப்படி 4000 ரூபாய்க்கு ஆகும். வச்சிடறா வரேன். பட் இதே ஒரு 4000 ரூபாய். 4000மா? அதே இந்த ஒரு பீஸே 2000 சொன்னாங்க. பட் வந்து 2 பீஸும் அப்படின்னும் போது 4000 வந்துடும் எப்படியும். பட் வந்து பார்ப்போம். சூப்பா நேரம் ஒன்றும் சரியில்லையா, நமக்கு தான் இப்படி நடக்குதான்றது தெரியல. டீ குடிக்க வந்தோம். அட்லாஸ்ட் வந்து நம்ம டீ குடிச்சு முடிச்சாச்சுங்க. பட் வந்து தூக்க போயிட்டுருக்கோம். கேஷ் வேறு உனக்கு தள்ளுவாங்களா? ஏன்ப்பா எனக்கு போஸ்ட்டில் தர மாட்டாங்களாங்க. இந்தா நானே மன வருத்தத்தில் இருக்கேன், என் வண்டியை கவுத்தி விட்டியலான்ட்டு. பார்த்து போடா. பட் வந்து நம்ம ஹெல்மெட் வந்து இதேமாரி தாங்க மேலே இருந்துச்சு. பட் வந்து கீழே வந்துருச்சு. இதில் என்னென்ன ஆச்சுன்னு தெரியல. நான் தான் பேரி எடுத்தேன். பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும். ஹெல்மெட்டுக்கு ஓகே தான், ஃபைன். கொம்பு மட்டும் கலந்துருந்துச்சு, கொம்பு வந்து மாட்டிட்டேன். பட் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண்ணாக இருக்கும் பாருங்கள். ஸோ என்னங்க இது. பட் வந்து ஹெல்மெட் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு சொன்னாங்க. அதோ அந்த கீழே அந்த நடந்துருந்தாங்க, அங்கே போய் விழுந்துருச்சு. பட் ஓகே ஃபைன், நடப்பதான் நன்மைக்கு எடுத்துக்குவோம். ஸோ இந்த விளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க.